நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் நல்ல பலன்கள், அதிகமான பலன்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியன் இப்போது அப்படியே 4ஆம் இடத்திற்கு மாறுவது, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம், செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு வந்தார்னா உண்மையிலே மிகப்பெரிய அளவில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மாறுவது, சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்க போகிறது. இந்த குரு சுக்கிரன் 2 பேரும் சனியை பார்த்துட்டாலே சனி தன்னுடைய வாழை கொஞ்சம் சுருக்கிக்குவார். விரையச்சனியின் அமைப்பின் காரணமாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே இப்போ பண வரவுலாம் நல்லா இல்லைங்க. காசு பணம் வரத்தான் செய்யுது, ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கத்தான் செய்கிறேன், ஆனால் கடுமையான ஒரு நெருக்கடி, அதாவது வர்ற பணம் எல்லாமே செலவாகி போயிடுது, ஒன்றுமே பண்ண முடியலைங்க, வீட்டில் செலவு தாங்க முடியலைங்க, பிள்ளைங்களுக்கு அந்த செலவு இந்த செலவு, புஸ்தகம் வாங்குகிற செலவு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுற செலவு, அதை விட பள்ளி பருவம் கல்லூரி பருவம் முடிச்சிட்டாலும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எதையும் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியாக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கிரன் பார்க்க போகிறதுனாலையும் 4ஆம் இடத்துல சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்புகள், சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய செலவு, சில பேருக்கு வீடு கட்டுறதற்கான செலவுகள், சில பேருக்கு வாகன யோகம் ஏற்படுவதற்கான செலவுகள்னு கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதி தரக்கூடிய செலவுகளுக்கேற்ற பணவரவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், இந்த 2 அமைப்புலையும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு போயிடுறாருங்க. அப்போ முதல் பகுதி ஆடி மாதம் 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும், பிற்பகுதி 15 நாட்கள் ஒரு மாதிரியாகவும் உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரியான மாறுபட்ட பலன்களை செய்யும். என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, 15 நாட்களாக பணவரவுகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை பிற்பகுதி 15 நாட்களுக்கு மாறுதுங்க. பிற்பகுதி 15 நாட்களில் என்ன இருக்கும்னா, நல்ல அறிமுகம் கிடைக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, எதிர்பாராத லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமான அமைப்பு, ஒரு நண்பரின் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பெரிய மனிதருடைய ஒரு அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே திறம்பட வேறு மாதிரியாக மாறுறது, இதெல்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க போகுதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்குங்க. பெண்கள் உண்மையிலேயே போன மாதம் ஃபுல்லாக கோபப்படக்கூடிய சில விஷயங்களை கணவர் குழந்தைகளின் மூலமாக அடைஞ்சிங்க. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு காதலானால் ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் அப்படியே படிப்படியாக விலகுங்க. 8, 10ஆம் இடங்கள், 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தை இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிறிய பயணம், ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பயணத்தின் மூலமாக நல்ல மேன்மையும் அதனால் பணவரவுகளும் வரக்கூடிய நல்ல மாதங்க ஆடி மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.